பிரைஸ் தி லார்ட். தேவன் நமக்கு நிறைய காரியங்களை செய்திருக்கிறார். அவர் நமக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்து நம்மளை உண்டாக்கிய போதும் நம்ம பாவம் செய்தோம். 2 மனுஷங்க தானே அப்படின்ட்டு அழித்து போட்டுட்டு புதிய மனுஷங்களை உண்டாக்க அவருக்கு நேரம் ஆக போறது இல்ல. ஆனாலும் அவங்க மேல அன்பு வைத்தது நிமித்தம் தன்னுடைய குமாரனாகவே இந்த பூமிக்கு வந்து தன்னுடைய ஜீவன் எல்லாம் கொடுத்து தன்னுடைய ரத்தம் எல்லாத்தையும் சிந்தி கொடுத்து நம்ம மீட்டெடுத்திருக்கிறார். அவருடைய ரத்தத்தினால நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். இது மாத்திரம் இல்லாம நம்மளுடைய லைஃப்ல செப்பரேட்டா நம்ம பார்த்தோம்னா எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறார். மரணத்துல இருந்து விடுதலை ஆக்கியிருப்பார், எவ்வளோ வேதனைகள் நோய்கள்ல இருந்து விடுதலை ஆக்கியிருப்பார். இப்படி நிறைய காரியங்கள் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்படி நமக்கு இவ்வளோ நன்மை செய்த தேவன் நம்ம கிட்ட என்னத்தை எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, அன்பா இருங்க. இந்த ஒரு காரியம்தான். முதலாவது நம்ம அன்பை வந்து தேவனிடத்துல செலுத்துகிறவர்களாக இருக்கணும். நம்ம மேல இவ்வளவாய் அன்பு கூர்ந்த தேவனுக்கு. 2வது நம்ம ஒருவர் அன்பா இருக்கணுமா. எனக்கு தீங்கு செய்தவன் ஒரு வேதனையில இப்ப இருக்கான் அப்படின்னும் போது, அப்பா எப்படி இவனுக்கு நிலைமை வந்துருச்சு பாத்தியா, எனக்கு எவ்வளவு கொடுமை பண்ணிருப்பான் அப்படின்னு நான் நினைக்காம, அவனுக்கு தீங்கு நேரிட்டுருச்சு அப்படின்னதும் அவனுக்கு தேவையை நான் சந்தித்து அவனுக்கு என்னால முடிஞ்ச உதவியை செய்து அவனுக்கு ஆறுதல் சொல்லுகிறது தான் தேவன் விரும்புகிறார். அதுவுமே தேவன் எதுக்கு சொல்றாருன்னா, அன்பு செலுத்தும் போது நம் பாவம் செய்வதில்லை, பிறருக்கு விரோதமாய் தீங்கு நினைப்பதில்லை, பிறனுடையதை இச்சிப்பதில்லை. இப்படியா நம்ம வந்து பாவம் செய்யாதபடிக்கு தப்பி பிழைக்கிறவர்களாக இருப்போம். சோ தேவன் நம்ம கிட்ட கேட்கிற காரியம் என்னன்னா, ரத்தத்தையோ சரீரத்தையோ பிக்க கொடுக்க சொல்லல. அவர் கேட்கிறது அன்பா இருங்கள். ஆமென்.